அவங்களுடைய பாடல்கள்ல அவங்களுக்கான நம்ம அவங்களுடைய ட்ரைப்புக்கான பாடல்கள் இருக்கு, சாங்ஸ் இருக்கு. அதை அவங்க வந்து அவங்களுடைய செரமனிஸ் எல்லாம் பாடுறாங்க. அதுல அவங்க வந்து அவங்க பேரை வந்து வில்லாலின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த சொல்லு எங்க இருந்து வருது? இந்த வேர்டோட ரூட்டை நான் தேடி போனேன்னா எனக்கு வந்து வெஸ்டர்ன் கார்டு வரைக்கும் கனெக்ட் இருக்கு. இந்த 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 ஒரு 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 வார்த்தை போதும் நான் ஹிஸ்டரியை பேசுறது. இந்த வில்லாளர்ங்கிற ஒரு வார்த்தை போதும் நான் இந்த சமூகம் எங்கிருந்து வருது. நான் இதை வந்து கிளைமேக்ஸ்ல கூட வச்சிருந்தேன். இப்போ நான் கண்ணகி பத்தின ஒரு ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். நான் ஹிஸ்டரி எப்படி கனெக்ட் பண்ணணும்னு என்னுடைய பார்வையில இருந்து நான் சொல்றேன். இப்போ கண்ணகி ஹிஸ்டரி இருக்கு. கண்ணகி என்ன? தன் கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அதை தட்டி கேட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் மன்னனா இருந்தாலும் எழுத்து நின்று கேட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாத்தையும் நான் திருப்பி படிக்கிறேன். இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் நான் வந்து அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களுடைய மனைவி அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு கூலி வேலைக்கு போற ஒருத்தவங்க. அவங்க இந்த கேஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் தரேன் 2 லட்சம் ரூபாய் தரேன்னு அவங்க கிட்ட பேர பேசுறாங்க. ஆனா என்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு நீதி தான் வேணும்னு அவங்க கோர்ட்டுக்கு தான் போறாங்க. இப்போ கோர்ட்ல போய் கடைசி வரைக்கும் நின்று அதில் நிறைய த்ரெட்டன் வருது. ஊர்ல கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அது எல்லாமே படத்துக்குள்ள வச்சிருந்தோம். ஊர்ல கூப்பிட்டு மிரட்டுவாங்க. அவ்வளோதான் ஒழிச்சிருவோம் உங்களுன்னு குடிசையை கொடுத்திருவோம். அது ஒரு டைலாக் இருக்கும். அது ரொம்ப அந்த மக்களை ஒரு 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 உயர் சாதி சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுக்கு குப்பையை கொடுத்துற மாதிரி கொடுத்திடுவேன் அப்படின்வாங்க. குப்பையை கொடுத்துற மாதிரி கொடுத்துறதுனா ஒரு குப்பையை நீங்க கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா மக்கள் குப்பையா இருக்காங்கன்றது இருக்குல்ல. ஒருத்தவங்க பார்வையில அவங்க வந்து ஒரு ஈஸியா போட்டு இது எனக்கு வேண்டான்னு கொடுத்துற மாதிரியான உயிர்கள். அப்படிதான் வெண்மணியில அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. உங்களால ஈஸியா அவங்களை கொடுத்துட முடியும். அந்த இது வந்து நடந்துடும் உங்களுக்கு. அப்போ இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கிறப்போ இந்த ஹிஸ்டரியை நான் பேசுறதுக்கு எனக்கு வந்து அரண்மனைகள் தேவைப்படுறது இல்லை. எனக்கு ரொம்ப அந்த குடிசையினுடைய தோட்டத்துக்கு எனக்கு ஆரம்பிச்சது ஒரு 10,000 ரூபாய் ஆச்சு. அந்த ராஜாக்களுடைய குடிசையை அதை செட்டு தான், அது மட்டும் செட்டு போட்ட மற்ற குடிசைலாம் நேச்சராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கேமரா செட்டப்லாம் உள்ள பிரிச்சு இப்போ டாப்பாங்கில் போயிருந்தா மொபைலை பிரிச்சுட்டு உள்ள வைப்போம். ஸோ அதனால எங்களுக்கு அது தேவைன்றதால அந்த குடிசை மட்டும் தான் நாங்கள் போட்டோம். அதுக்கு எங்களுக்கு 10,000 ரூபாயோ 12,000 ரூபாய் ஆச்சு. இந்த 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்னு சொல்லப்படுற ஹிஸ்டரி அரண்மனையை பற்றி சொல்ற ஹிஸ்டரி விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ஹிஸ்டரியை பேசுறதுக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம எளிமையான வரலாறுகளை பேச தவறணும் அப்படின்னு தோணுது. வரலாறுனாலே அது ரொம்ப கிராண்டியரா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது கிராண்டியர்னு இப்போ ராஜராஜ சோழன் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, ராஜராஜ சோழனுடைய பிரைடு நம்ம பேசுற அதே அளவுக்கு ராஜராஜ சோழ காலகட்டத்தில் இங்க சாதியை அடுக்கும் முறை என்னவா இருந்ததுன்றதும் வரலாறு தான். அதனுடைய இன்னொரு டைமென்ஷனையும் நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு வரலாறை சிங்கிள் டைமென்ஷன்ல பார்க்க ஆரம்பிக்கிறது டேஞ்சர். அதுதான் இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற வந்தே மாதரம் இஷ்யூ வரைக்கும் நடந்துட்டு இருக்குதுன்னா எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் டைமென்ஷனை கொடுக்க ட்ரை பண்றது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மல்டிபிள் டைமென்ஷன் இருக்கு. ஹிஸ்டரிக்கு கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த மக்களுடைய வரலாறோ இல்லை எளிய மனிதர்களுடைய வரலாறையும் பேசுறதுக்கு பெருசா அவங்களுக்கு பட்ஜெட் தேவையில்லை, பெரிய பொருளாதார தேவையில்லை தோணுது. இன்னைக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சதா இந்த கம்யூனிட்டி இந்த சினிமா பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு? இதுல அவங்களே நடிக்க வச்சிருக்கேன். அந்த படத்துல வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணல. அந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மக்கள் ஏன் அந்த படத்தை வந்து ஓரளவு உண்மைக்கு நெருக்கமாக மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதுல 1-2 ஆக்டர் மட்டும்தான் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். மீதி எல்லாருமே வந்து இருளாஸ். அதில் நடிக்க ஆர்வம் இருக்கிறவங்கள நாங்கள் போய் பார்த்தோம். அவங்கள எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தோம். கேமரா முன்னால் எப்படி நிற்கணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப பிரமாதமாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி நடிகர்களும் வெளியிலிருந்து போகக்கூடாதுன்றதால அவங்களுக்கும் 1 மாதம் ட்ரைனிங் இருந்தது. இதே மாதிரி என்னன்னா இருளாசா எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து பேரலாக செஞ்சோம். ஸோ எது அந்த இதில் என்னன்னா இந்த படம் வந்து கோவிட்னால தேட்டரில் வரல. ஸோ அது வந்து ஓடிடியில் வந்தது பிகாஸ் ஆஃப் கோவிட் டைம். அந்த டைம் தேட்டர் இல்லைன்றதால நம்ம வந்து கோவிட்ன்றதால வச்சோம். ஆனால் இந்த மக்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கல. நிறைய பேருக்கு ஓடிடியில் பார்க்குற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஓடிடினா அவங்க இருக்கிறது குடிசை கரண்டே இல்லை, பாதிக்கல இப்போ வரைக்குமே இல்லை. நீங்கள் நம்ம ஏதோ ரொம்ப நாள் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு 80% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இருளாஸ் குடியிருப்புல கரண்ட் கிடையாது, இப்போ கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களால ஓட்டிக்கிட்டு போகலாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா திரை கட்டி போட்டாங்க அந்த படத்தை. நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது வந்து அதுதான். எனக்கு அது இங்கேன்னு மட்டும் இல்லை, அது எங்கெங்கே ஐடென்டிஃபை ஆகிருக்குன்றதுல நான் பூனே இன்ஸ்டியூட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூனே இன்ஸ்டியூட்டில் ஜெய்பீம் ஸ்க்ரீனிங் இருந்தது. ஸோ அது போகிறப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப எஸ்கேட் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க என் கூட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் எஸ்கேட் பண்ணுறாரு கூப்பிட்டு பேசுகிறப்ப அவர் சொன்னார், அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரே ட்ரைப் ஸ்டூடெண்ட், ஒரே அந்த மொத்த பூனே இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் இது மேக்கிங் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரைப் வந்து அவங்களுக்கு கோட்டா இருக்கு, ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. அந்த இடத்துல வந்திருக்காரு. அவர் வந்து சொன்னது என்னன்னா, அவர் வந்து தானே மகாராஷ்டிராவில் தானே பகுதியில் இருக்கிற ட்ரைப். அந்த இடத்துல ஜெய்பீம் வந்து ஸ்க்ரீன் கட்டி போட்டிருக்காங்க இதில். ஸோ அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து நீ இந்த மாதிரி படம் எடுக்கணும் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி தான் அவர் பூனே இன்ஸ்டியூட் அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் அவர். ஸோ அதுக்கு அந்த வருஷம் வந்துருந்தார் அவர். நான் அந்த வருஷம் எண்டில் போகிறேன். ஸோ நான் வந்திருந்தது ஜெய்பீம் படம் வந்து பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு நீ போய் அங்கே படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் சொன்னால் அது அவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய கொண்டாட்டமாக மாறிடும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் அவங்கள பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப குறைவு. தங்களுடைய வரலாறு ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு இருளர் பாதுகாப்பு சங்கம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து சிலருக்கு தேட்டர்லேயே நாங்கள் ஸ்க்ரீனிங் கொடுப்போம். அவங்க வர ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற தேட்டரில் ப்ரொஜெக்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி தான் அவங்கள பார்க்க வச்சோம். இவரும் ஹிஸ்ட்ரி பேசுறதா இருந்தால் அதுக்கு டாக்யூ போடணும், படம் தேவையில்லை. நீங்கள் டாக்குமெண்ட்ரியாக அதை பண்ணிட்டு போனால் பியூராக ஹிஸ்ட்ரி பேசிட்டு போயிடலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஒரு ஒரு ஃபிலிம் அப்படின்னு வர்றப்போ அது முழுக்க அதுக்குள்ள ஒரு கிரியேஷன் இருக்குது. அந்த கிரியேட்டிவிட்டியை நீங்கள் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுறதுன்றது டாக்யூக்கு ஒரு வித்தியாசத்தை கிரியேட் பண்ணிடும். இப்போது நான் அதில் அவங்க வந்து மூலிகையில் ரொம்ப பாம்பு கடி வைத்தியத்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இருளாசுடைய இதில் இப்பயும் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்களில் எங்கேயாவது பாம்பு கடிச்சா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த பகுதிகளில் மூலிகை எந்தெந்த மூலிகை விஷக்கடிக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிஜினியஸ் நாலேஜ். இந்த இண்டிஜினியஸ் நாலேஜை இது வந்து எனக்கு ஃபேக்ட். இந்த ஃபேக்டை நான் சீனா மாத்திரல அட்லட் ஃபிக்ஷனாக பண்ணுது. அது கதைக்குள்ளே கொண்டு வர்றப்போ அந்த கதையிலேருந்து பிளண்ட் ஆகி அது வந்து இது வருது. இப்போ இன்னொன்றும் அதில் நான் பண்ணேன். அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிக்ஷனுக்கான நீட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவொளி இயக்க பற்றின ஒரு த்ரெட்டு படம் முழுக்க இருக்கும். இந்த இருளாஸ் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல அறிவொளி கிளாஸ்ல அறிவொளிங்கிறது வந்து நமக்கு ஒரு பீரியடில் நடந்த இந்த மாலை நேர முதியோர் கல்விக்கான இது. ஸோ அடல்ட்ரி எஜுகேஷன்னு அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத வர முடியாத படிக்காதவங்க சாயந்தரங்களில் இருந்தாங்க. அது பெரும்பாலும் இடதுசாரி தோழர்கள் தான் அதை அந்த டைமில் முன்னெடுத்தாங்க. லெஃப்ட் தான் வந்து அந்த மூமெண்ட்டினுடைய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ கிராமமாக போனதில் அந்த மக்கள் அரசியல் வயப்பட்டாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து நான் வந்து அறிவொளின்ற ட்ராக்கு ஃபிக்ஷனாக இருக்கிறவங்க என்னன்னா இப்போ வரைக்கும் அவங்க இதில் படிக்கிறவங்க கிடையாது, ரொம்ப கம்மி தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கதை நடக்கிறப்போ 90s நடக்குது. அப்போல்லாம் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, ஸ்கூலே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அப்போ அறிவொளி இயக்கம் இருக்கிறதாங்கிறது அந்த இடத்துல வைக்கிற ஃபிக்ஷன். அந்த அறிவொளி இயக்கம் படம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவொளி இயக்கத்துக்கு ஒரு டீச்சர் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அறிவொளி இயக்கத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும். அப்புறம் தான் அவன் தான் பொண்ணு படிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு வேலைக்கு போவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவன் அப்பா பேர் அம்மா பேரை ஒரு மாண்டாஜில் எழுதிட்டு இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி தான் எண்டு ஃப்ரேம் இருக்கிறது. எண்டு ஃப்ரேமில் ஓகே இந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு, அந்த கேஸில் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் படம் கொடுத்துருச்சான்னா எனக்கு படம் முடியல அந்த இடத்துல. ஆஸ் ஏ ஆத்தர் ஒருத்தவங்க விக்டீம் இருக்காங்க. அந்த விக்டீமுக்கு அந்த அவங்க மேலே கன்சர்னோட அவங்க மேலே அக்கறையோட யாரோ ஒருத்தர் வெளியிருக்கிற ஒரு லாயர் வந்து அதுக்காக ஃபைட் பண்ணி அவங்க யாரோ ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த இடத்துல அந்த படம் கொடுத்துருச்சுன்னா அதுக்கு டாக்டர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பட் எனக்கு அங்கே என்னன்னா வந்து அது வந்து ஒரு சேவியர் ஆட்டிடியூடுக்குள்ள வந்து நிற்கும். நாளைக்கு இன்னொருத்தருக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும், வேற யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்கன்னு. யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவர்களே தங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ற இடம் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் சாத்தியம். அப்போ இந்த மக்கள் படிச்சு அதுல இருந்து ஒரு லாயர் உருவாடுறாங்கன்னா தான் அவங்களுடைய உரிமைகளை அவங்க கேட்கறதுக்கான சாத்தியத்தை உருவாக்கும்.
அப்போ எஜுகேஷன்ன்றது இந்த இதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணி. அதை நம்ம வலியுறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஷன், அது வந்து ஒரு ஃபிக்ஷன் எலமெண்ட். அது வந்து படத்துல பிகினிங்ல ஆரம்பிச்சு எண்டு ஃப்ரேம் வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ எண்டு ஃப்ரேம்ல அந்த பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிற இதுவை வைக்கிற இடத்துல தான் அந்த படம் கம்ப்ளீட் ஆனதா எனக்கு ஒரு ஆசை. ஆத்தரா எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, அந்த படம் நிறைய பேருக்கு முன்னால போட்டு காமிப்பேன் ஒப்பீனியனுக்காக. படம் முடிஞ்சிருச்சு, இது எக்ஸ்ட்ராவா இருக்கு, படம் முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்து படம் அங்கதான் முடியுது அப்படின்னு நான் ரொம்ப கன்விக்ஷனா நினைச்சேன் அந்த சூழல்ல. ஸோ ஃபிக்ஷனுடைய நீட் இதுதான் நான் நினைக்கிறேன். நடந்ததை அப்படியே சொல்லிட்டு போகாம என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நம்ம ஃபிக்ஷனுக்குள்ள பிளண்ட் பண்ணி சொல்றப்போ உங்களுக்கு வந்து வரலாறுங்கிறது கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்றது இல்லை, அது வருங்காலத்திற்கான விளக்கம் கூட. நீங்க வந்து அடுத்த இதுல நீங்க வந்து வரலாறு வச்சுட்டு தான் நீங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகணும். அப்போ அந்த அந்த விளக்கா மாத்துறதுக்கான டூலா முக்கியமான ஒரு கருவியா வந்து எஜுகேஷன் பார்க்கறத என்னுடைய கன்விக்ஷன் அது. அதை நான் படத்துக்குள்ள ஃபிக்ஷனா கொண்டு வந்தேன். ஹெவியோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஹாலிவுட் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். ஆபி ரோட்னு யூகேல இருக்கிற இது, அங்கே தான் வந்து ஆன்சிமர்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான மியூசிக்கை அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளான உங்களை பற்றியான கதை சொல்கிறோம். அந்த சிம்பிளானவங்களை பற்றி சொல்கிற கதையை ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்கிற குட்னஸை ரொம்ப கிராண்டியராக சொல்லணும். அதாவது எளிமையில் இருக்கிற அழகு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அதை சொல்லணும் அப்படிங்கிற பர்பஸில் தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் அந்த இதில் இருந்து சொல்கிறதா இருந்தால் எங்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு 2 இடம் நான் மியூசிக்கான ஸ்பேஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த செங்கேனி வந்து தன் குழந்தையோட போகிறப்போ டிஜிபி சொல்லி திட்டி வண்டியில் எடுத்து விடணும், ஜீப்பில் கொண்டு போய் விடணும்னு சொல்கிறப்போ அவள் ஜீப்பில் ஏறாமல் நடந்து போவாள். அவள் நடந்து போகிற இடத்துல ஜீப் பின்னால் வரும், இவன் இறங்கி நடந்து போவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னால் இருக்கும் அந்த அவள் நடந்து போகிற மூமெண்ட். இது வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கு தான் பொதுவாக தருவாங்க. ஸோ வி மேட் பர்பஸ்லி இது வந்து ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப எளிமையான மக்களுடைய ஒரு ஹீரோயிக் மூமெண்ட். உன்னுடைய ஜீப்பில் நான் ஏற மாட்டேன், உன் அதிகாரத்தை தூக்கி நான் ரோட்டில் நடந்து போக தயாராக இருக்கேன் அப்படின்னு நடந்து போகிற ஒரு இடம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிபி கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுவார். அவன் செத்து போனவன் திருப்பி வரமாட்டான், உனக்கு என்ன பணம் வேணும்னு சொல்லி தராங்க. அப்போ அவள் பணம் வேணாம்னு சொல்லிட்டு போகிறப்போ 80 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னால் இருக்கும் அவள் போகிற இடத்துல. இது மியூசிக் இருக்கிற இடம். மியூசிக் இதே மாதிரி கிராண்டியரா வேணும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்த ஒரு இடம் இருக்கு. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நினைக்கிறேன். இதெல்லாம் பிஹைண்ட் தி சீன்ஸ், வெளியில பெருசா பேசாத விஷயங்கள். போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ்ல நான் வந்து அந்த பீட்டிங் நடக்கிறப்போ நாங்கள் வந்து அந்த அபிரோட் ஸ்டுடியோவில் ஸ்க்ரோல் எடுத்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பட் ஃபைனல் போகிறப்போ சம்பவம் எனக்கு மியூசிக் இல்லாமல் பார்த்தப்போ இருந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்ஸ் மியூசிக் போட்ட பிறகு அந்த கஸ்டோடியல் டார்ச்சரில் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது சாஃப்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மியூசிக் வந்து அந்த பெயினை டோன் டவுன் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க சம்திங் மிஸ்ஸிங் என்னன்னு புரியல. மியூசிக் இல்லாதப்போ இருந்த அந்த எமோஷன் மியூசிக்கோட பார்க்கறப்போ புரியுது. அப்போ மியூசிக் வந்து எமோஷனை ஆட் பண்ற, அதாவது ரொம்ப முக்கியமானது போடுற இடத்துல அப்படின்ற மாதிரி அது போடாத இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு ஒன்று. ரெண்டாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எடுத்தேன் ஃபுல்லாக வெறும் சவுண்ட் எஃபெக்ட் அடிக்கிற எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன் அது ஆன்டிக்காக இருந்தது மியூசிக் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ அது எடுத்தப்போ ரொம்ப எனக்கு கரெக்டாக இருந்தது. என்னோட எடிட்டர் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு, இவ்வளவு தாங்குவாங்களா ஆடியன்ஸுன்னு தெரியல, வெறும் அந்த பீட் மட்டும் இருக்கு, அடிக்கிற சவுண்டு அவங்க கத்துறது மட்டும் இருந்ததுன்னா மியூசிக் இருக்கிறப்ப கொஞ்சம் டோன் டவுன் அது நல்லா இருக்கும். ஐ ஸ்டாண்ட் வித் இல்லை அது அந்த அந்த பெயின் தெரியணும் நம்ம அப்படின்னு சொல்லி வச்சேன். ஏன்னா அந்த இடத்துல மியூசிக் இல்லாமல் சைலண்ட் எனக்கு வந்து அது வந்து ஒரு நரேட்டிவ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த இருளாஸ் மேலே போலீஸை கேள்வி கேட்காம அடிக்கிறதுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அவங்க தொடர்ந்து அந்த 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 டார்ச்சர் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு சொசைட்டியுடைய சைலன்ஸ் தான். சொசைட்டி எங்கேயாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணி எப்படி இதை நீ பண்ணலாம்னு கேட்டிருந்தா அது நடந்திருக்கு. அப்போ உன் சைலன்ஸ் தான் இது நடக்கிறதுக்கு காரணம்.
அந்த இடத்துல நான் சைலன்ஸாக விடுறேன். அது அந்த விடுற அரை உனக்கு விடுற அரை நீ வாங்கிக்க, உனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்தால் நீ பாரு பரவாயில்ல அப்படிங்கிறது தான். அது வந்து ரொம்ப முக்கியமான கால் அந்த கால் நான் நினைக்கிறது. இதெல்லாம் தான் அந்த ஸ்பேஸில் அந்த இடத்துல மியூசிக் இருக்கிறப்போ அது டோன் ஆகுதுன்னா நீங்கள் சொல்ல வந்ததுலேருந்து டிவேட் ஆகுறீங்க. நீங்கள் எதை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப மைல்ட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ நீங்கள் ரொம்ப பேசுறதே கஷ்டம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.